காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. மாரி மலைமுழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி போப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவையின் 23வது பாசுரம். இந்த பாசுரத்திலே நரசிம்ம அவதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்கான அற்புதமான வரிகள். காட்டிலே மழைக்காலத்திலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கமானது மாரிக்காலம் முடிந்தவுடன் எப்படி அது கம்பீரமாக சீர்த்தி எழுந்து தன்னுடைய பிடரி மயிரை 4 புறங்களும் விரித்து விட்டு கொண்டு நம்முடைய குறைகளை நரசிம்ம பகவான் கேட்கின்றாராம். உனக்கு என்ன குறை, நான் தீர்த்து வைக்கிறேன் என்பது மாதிரியான அற்புதமான திருப்பாவை வரிகள். இதிலே நரசிம்ம அவதாரத்தை மங்களாசாசனம் செய்திருக்கின்றாள் ஆண்டாள். 10 அவதாரங்கள் மகாவிஷ்ணு எடுத்திருக்கின்றார். இதிலே நாம 3 அவதாரங்களினுடைய வரலாற்றை பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் காண இருப்பது 4வது அவதாரம், நரசிம்ம அவதாரம். நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாதாம். ஏன் இப்படி சொல்கின்றார்கள், இதை பற்றி நாம் பின்னாடி பார்க்கலாம். ஆனால் முதலிலே நாம் ஏன் இந்த நரசிம்ம அவதாரம் எடுக்கப்பட்டது, இதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். 3வது அவதாரம் வராக அவதாரம். பன்றி முகமும் மனித உடலும் கொண்ட தோற்றம். ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் என்ன பண்றான், பூமி தாயானவளை கடலுக்கு அடியிலே ஒடித்து வைத்து விட்டான். இதனால் தேவர்கள் பிரம்மா முதலான அத்தனை பேரும் வந்து கேட்கின்றார்கள் மகாவிஷ்ணுவிடம் சரண் புகுந்து, எங்களை காப்பாற்றுங்கள், பூமி தாயையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று. அப்பொழுது எடுத்த அவதாரம் வராக அவதாரம், பன்றி முகம் கொண்ட அவதாரம். இவர் ஹிரண்யாக்ஷரை வதைத்தார் அல்லவா, இவன் யாருன்னா ஹிரண்யகசிபுவினுடைய தம்பி. கடும் போர் செய்து இந்த ஹிரண்யாக்ஷனை வென்றிருப்பார் மகாவிஷ்ணுவானவர். தன்னுடைய தம்பி இறந்து விட்டான் என்று கேள்விப்பட்டவுடன் ஹிரண்யகசிபுவுக்கு சொல்ல முடியாத துக்கமும் துயரமும் ஏற்பட்டதாம். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளவு பெரிய கொடிய தவம் செய்து அவன் பிரம்மாவிடம் வரம் வாங்கி இருந்தான். ஆனால் இப்படி அழித்து விட்டார் அல்லவா மகாவிஷ்ணு. அதனால இவனுக்கு ஆழ்ந்த வருத்தம் ஏற்பட்டதான். இவன் என்ன பண்றான், இவன் மகேந்திரகிரியில தன்னுடைய ராஜதானியை வைத்துக் கொண்டு அரசாண்டு கொண்டிருக்கின்றான். அசுரர்களுடைய குலம் தழைக்க தன்னுடைய தம்பி இறந்து விட்டான் என்ற செய்தி அறிந்தவுடன் இவன் என்ன பண்றான்னா கிளம்பி போயிடுறான். மகேந்திர மலையின் மீது ஏறி விடுகின்றான். அந்த மலையிலே கால் கட்டை விரலை மட்டும் ஊன்றிக்கொண்டு 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்கின்றானாம். அந்த தவம் எப்படிப்பட்டது அதை நாம பார்க்கணும். அவனுடைய தவம் முதல்ல எப்படி இருக்குன்னா ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவனுடைய தவம் பல காலங்கள் நீண்டதாம். அந்த தவத்தினுடைய உஷ்ணம் தேவர் உலகத்தையும் சென்று வாட்டியதாம். தேவர்களால தாங்க முடியாத உஷ்ணம். ஒவ்வொரு உயிரினமும் சகல ஜீவராசிகளும் அவனுடைய அந்த அக்னி ஜுவாலையால வருத்தப்பட்டனவாம். அவனுடைய தலையிலிருந்து புகையே கிளம்பிட்டாம். அவ்வளவு உக்கிரமான தவம் இருந்தானாம். அவனுக்கு கோபம், என்னுடைய தம்பியை அழித்து விட்டார் அல்லவா மகாவிஷ்ணு, நான் தவம் செய்து வரம் வாங்க வேண்டும் என்பது இவனுடைய நோக்கம். இப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அத்தனை தேவர்களும் சென்று முறையிடுகிறார்களாம் பிரம்மாவிடம். ஐயா, இவனுடைய தவத்தினுடைய உஷ்ணம் எங்களால தாங்க முடியல, அக்னி ஜுவாலை மாதிரி கொதிக்குது, ஏன்னா கடல் அலைகள் கூட கொதிக்கின்றனவாம். அவ்வளவு உஷ்ணமான தவம், பிரபஞ்சத்தையே பாதிக்கக்கூடிய அளவிலான கடும் தவத்தை மேற்கொண்டிருக்கின்றான். அவனுடைய தேவைதான் என்ன, அவனுடைய கோரிக்கை என்ன என்பதை பற்றி தாங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மதேவர் தோன்றுகிறார். அவர் தோன்றும் பொழுது எப்படி இருக்கின்றது என்றால் ஹிரண்யகசிபுவினுடைய தோற்றம் அவனை சுற்றி மண் மூடிவிட்டது. ஏன்னா பல காலம் தவம் இருக்கின்றான் அல்லவா.
அவனுடைய உடம்பு இருந்த இடத்திலே எலும்புதான் இருக்கின்றது. ஏன்னா சதைகளை எல்லாம் அரித்து தின்று விட்டன கரையான்களும் எறும்புகளும். பிரம்மா என்ன பண்றாரு, தன்னுடைய கமண்டலத்தினுடைய நீரை எடுத்து அவன் மீது தெளித்த பொழுது அவன் தோன்றுகின்றான் அந்த மண்மூடி இருந்த புற்றுக்குள்ளிருந்து. எதற்காக என்னை நோக்கி இப்படி கடும் தவம் செய்கின்றாய் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்றானா இரண்யகசிபு, எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு. என்னன்னு கேட்கிறாரு பிரம்மா. மனிதர்களாலோ தேவர்களாலோ விலங்குகளாலோ பறவைகளாலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எந்த ஆயுதங்களாலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது அப்படின்னு. சரி தந்தேன் அப்படின்னு சொல்றாரு பிரம்மா. அது மட்டும் கிடையாது, தேவர்களுக்குடைய அந்த வலிமையும் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு. அவர்கள் எல்லாம் என்னுடைய அடிமைகளாக ஆக வேண்டும், அவர்களை நான் வென்று ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதையும் கொடுத்து விட்டார். ஏன்னா இவன் ஒருத்தன் தவத்தினால உலகமே அழிஞ்சிடும் போல இருக்கு இல்லையா, எவ்வளவு கொடூரமான தவம். அதனால சரி, இப்போ இந்த சின்ன இடைவெளியில, ஏன்னா இவன் தவம் இருக்க போயிட்டான், அப்போ அவனுடைய மனைவி கர்ப்பவதியாக இருக்கின்றார், கருவை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்துல என்ன பண்றான் பாருங்க இந்திரன். இவனா தவம் இருக்க போயிட்டான் அசுரகுல தலைவன். அவனுடைய மனைவி இருக்கின்றாள் அல்லவா, அவளை இழுத்து கொண்டு வருகின்றானாம். ஏன்னா அவளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கரு அசுர வம்சம் அல்லவா, அதனால் நமக்கு இடையூறு ஏற்படும் அல்லவா, அதனால இந்த கருவை நாம அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்றானாம். அப்பொழுது நாரத முனிவர் என்ன பண்றாரு, இரண்யகசிபுவினுடைய மனைவியை காப்பாற்றி தன்னுடைய தவக்குடிலுக்கு அழைத்து செல்ல விரும்புகின்றார். அப்பொழுது இவன் குறுக்கே மறிக்கின்றான் இந்திரன். நாரதரே, இந்த பெண்ணை இங்கே விட்டு விடுங்கள், நான் அவளுடைய கருவை கலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாரதர் சொல்றாராம், அப்பா உன்னுடைய கோபம் நியாயமானது, ஆனால் இவள் அசுர குலத்தவளாக இருந்தாலும் இவளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு நாராயணனுடைய சிறந்த பக்தனாக விளங்கும், நீ அவனை தொந்தரவு செய்யாதே அப்படின்னு சொன்ன உடனே விட்டுட்டு போயிடுறான் இந்திரன். இந்த தவக்குடில்ல என்ன பண்றாங்கன்னா, இவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாரதர் என்ன பண்றாரு, அந்த சிசுவுக்கு உபதேசம் செய்கின்றார். நாராயணனே முழுமுதற் தெய்வம், அவனை பூஜிப்பதினால் மட்டுமே நாம் மேன்மையான நிலையை அடைய முடியும் அப்படின்ற உண்மையை சொல்லிவிடுகின்றார். ஹரிநாராயணா என்று சொல்லி கொண்டிருந்தாலே போதும், நமக்கு புண்ணியமும் முக்தியும் கிட்டும் அப்படின்னு. இவன் தவத்தை வாங்கிக்கிட்டு வரத்தையும் வாங்கிக்கிட்டு வரான். தவத்துக்கு உண்டான பயன், ஏன்னா யோகம் செய்தால் என்ன பயன் கிட்டுமோ, தவம் செய்தால் என்ன பயன் கிட்டுமோ அதை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி வந்து விடுகின்றான். இப்பொழுது அத்தனை லோகங்களும் அவனுடைய ஆட்சிக்கு கீழே. இவனுக்கா சந்தோஷமா போயிடுது, ஏன்னா முன்னை விட அதிகமான வலிமையோடு இருக்கோம் இல்லையா, எல்லாரையும் அவன் அதட்டுகின்றான். அமராவதி பட்டினத்திற்கு போகின்றான். அங்கே இந்திரனை அவன் எட்டி உதைக்கின்றான். வெளியே போய்விடு, நான் தான் இங்கே இப்பொழுது தலைவன் அப்படின்னு எல்லா லோகத்தையும் ஆட்சி செய்கின்றான். இந்த ஹிரண்யகசிபுவிற்கு 4 பிள்ளைகள், கிலாதன், பிரகலாதன், அணுகிலாதன், சமகிலாதன் என்று 4 பிள்ளைகள். இதிலே பிரகலாதன் வயிற்றில் இருக்கும் போதுதான் இவன் தவம் செய்ய புறப்பட்டான். மற்ற 3 பிள்ளைகளும் இரண்யகசிபுவினுடைய பெயரை சொல்கின்றன. அவன்தான் இந்த தேவாதி தேவன், அவன்தான் கடவுள் அப்படின்னு. ஆனா பிரகலாதன் மட்டும் என்னன்னு சொல்றான், ஹரிநாராயணா ஹரிநாராயணா என்று சொல்லி கொண்டிருக்கின்றான். இந்த 4 பிள்ளைகளையும் பாடம் கற்பிக்க ஆசிரியர்களை நியமிக்கின்றான் இரண்யகசிபு. அசுரர்களுடைய குலகுரு சுக்ராச்சாரியார். சுக்ராச்சாரியாருக்கு 2 பிள்ளைகள், சண்டன், அமர்கன் என்று. இவர்கள் இருவரையும் உபாத்தியாயர்களாக, ஆச்சாரியர்களாக நியமிக்கின்றான் இரண்யகசிபு. இவர்கள் இருவரும் சொல்லிக் கொடுக்கின்றார்களாம். இரண்யகசிபுவால் தான் இந்த உலகமே நடக்கின்றது, அவர்தான் அத்தனை பேருக்கும் ராஜா அப்படின்னு. ஆனா பிரகலாதன் மட்டும் ஹரிதான் உலகம் அப்படின்னு சொல்றான். ஒரு நாள் என்ன ஆச்சுதுன்னா, அரண்மனையில பிரகலாதனை கூப்பிடுகின்றான் ஹிரண்யகசிபு. இங்கே வாப்பா அப்படின்னு. சிறு குழந்தை வருகின்றான். அவனை மடியில் இருத்தி கொண்டு கேட்கின்றானாம் ஹிரண்யகசிபு, இந்த உலகத்திலேயே நலம் தரக்கூடியது எது அப்படின்னு கேட்கும் பொழுது அவனுக்கு என்ன ஆசைனா, குழந்தை வாயிலிருந்து
இரணியகசிபு தான் இந்த உலகத்துக்கே ராஜா, அவருடைய பெயரை சொல்லி கொண்டிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு இவனுடையது எண்ணம். ஆனா குழந்தை பிரகலாதன் என்னன்னு சொல்றான், ஹரிதான் உலகம், ஹரியை பூஜிப்பதினால் மட்டுமே நாம் மிகுந்த புண்ணியத்தை அடைய முடியும். அவனுடைய கதைகளை கேட்பதின் மூலமும், அவனை பற்றி படிப்பதின் மூலமும், அவனுடைய நாமஸ்மரணையில் ஈடுபடுவதன் மூலமும், அவனுடைய உருவத்தை தியானிப்பதன் மூலமும் நாம் நல்ல கதி அடையலாம் அப்படின்னு சொல்லும்போது கோபம் வந்து விடுகிறதாம் ஹிரண்யகசிபுவிற்கு. யார் சொல்லி கொடுத்தார்கள் இதை அப்படின்னு கண்டிப்போடு கேட்கிறானா. யார் சொல்லி கொடுக்க வேண்டும் தந்தையே? பக்தி என்பது சொல்லி கொடுத்து வருவது கிடையாது, அது நாராயணன் நமக்கு கொடுத்த வரம் அப்படின்னு. இவனுக்கு மேலும் மேலும் கோபம் அதிகமாயிடுது. குழந்தைய விட்டுடுறான். இப்போ ஆசிரியர்களை கூப்பிடுகின்றான். சுக்கராச்சாரியாருடைய பிள்ளைகள் சண்டனையும் அமர்க்கனையும், என்ன சொல்லி கொடுத்தீர்கள் குழந்தைக்கு அப்படின்னு. ஐயா, நாங்க நல்லாதான் சொல்லி கொடுத்தோம், ஹிரண்யகசிபு தான் இந்த உலகமே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா நம்ப மாட்டேன்றான் ஹிரண்யகசிபு. சரி, உங்களுடைய தந்தையை வரவழைக்க சொல்லுங்கள் அப்படின்னு. சுக்கராச்சாரியார் வராரு. நீங்களாவது நல்லபடியாக சொல்லி கொடுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டு விடுகின்றான். ஆனா சுக்கராச்சாரியாருக்கு பிரகலாதன் பாடம் எடுக்கின்றான். என்னன்னா, நாராயணன் தான் உலகம், ஹரிநாராயணா என்று சொல்லி கொண்டிருந்தால் போதும், அவருடைய நாமஸ்மரணையில் ஈடுபட்டால் போதும், நமக்கு எந்த விதமான ஆபத்தும் நேரிடாதுன்னு சொல்லி சொல்லி பார்த்தாலும் பிள்ளை என்னவோ ஹரிநாராயணன் என்ற வார்த்தை தான் அவனுடைய நாவில் இருந்து வருகின்றது. ஸ்பஷ்டமாக ஒன்றும் செய்ய முடியவில்லை. மேலும் மேலும் கோபம் அதிகமாகி கொண்டே போகின்றது ஹிரண்யகசிபுவிற்கு. அவர் என்ன பண்றாரு பாருங்க. என்னுடைய அரசாட்சியில் இருந்து கொண்டு நான் தான் ராஜா 3 உலகத்திற்கும், என்னுடைய பெயரை சொல்லாமல் நீ யாரும் என்னுடைய பரம விரோதி இருக்கின்றான் அல்லவா, என் தம்பியை கொன்றான் அல்லவா, அவனுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கின்றாய் அல்லவா, நீ என்னுடைய ராஜ்யத்தில் ஏன் இருக்க வேண்டும், உனக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்றான் பாருங்க. கடுமையான விஷம் கொண்ட நாகப்பாம்புகள் அவையை ஒரு அறையில பூட்டி விடுகின்றான். அந்த அறைக்குள்ள இந்த பிரகலாதனையும் அனுப்பி விடுகின்றான். ஒரு இரவு முழுவதும் இருக்க வேண்டுமாம். குழந்தை எப்படி இருக்க முடியும் பாருங்க, சின்ன குழந்தை. ஆனா அந்த நச்சு பாம்புகள் நிறைந்த அறைக்குள்ள பூட்டி வைக்கின்றான் ஒரு இரவு முழுவதும். குழந்தை என்ன பண்றான் பாருங்க உள்ள நுழைஞ்ச உடனே. ஏன்னா மகாவிஷ்ணு எதன் மீது படுத்திருக்கின்றார், ஆதிசேஷன் மீது தானே சயனித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பாம்புகள் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உறுதியான எண்ணம் இந்த குழந்தைக்கு. பிரகலாதன் என்ன பண்றான், ஹரிநாராயணா ஹரிநாராயணா என்று பாடிக்கொண்டிருக்கின்றான். விடிந்ததும் போய் பார்த்தால் குழந்தைக்கு ஒன்றும் நேரவில்லை. சரி, இந்த மகாவிஷ்ணு ஏதோ மாயாவி போல இருக்கு, ஏதோ மாய வித்தை செய்கின்றான் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டான். யானையை கொண்டு இடறச் செய்கின்றான். ஆனா யானை என்ன பண்ணுது, பிரகலாதனை பார்த்தவுடன் இவன் ஹரிநாராயணா என்று சொல்லி விடுகின்றான். 3 முறை வலம் வந்து வணங்கி விட்டு சென்று விடுகின்றது. சரி, இதுலயும் தப்பித்தானா குழந்தை, விடக்கூடாது. என்ன பண்றான் பாருங்க, அம்மா கையால விஷம் கொடுக்க சொல்றான் பால்ல கலந்து. அதையும் குழந்தை வாங்கி குடிச்சிடுது. ஆனா அந்த விஷத்தை வாங்கியவர் மகாவிஷ்ணு அல்லவா, குழந்தைக்கு ஒன்றும் ஆகவில்லை. மேலும் மேலும் கோபம் அதிகமாகி கொண்டே போகின்றது ஹிரண்யகசிபுவிற்கு. ஒரு நாள் கூப்பிட்டு கேட்கின்றானாம், நீ சொல்கின்றாய் அல்லவா ஹரி ஹரி என்று, அந்த ஹரி எங்கே இருக்கின்றான், இப்போது வர சொல்லு பார்க்கலாம் அவனை அப்படின்னு. பிரகலாதன் கொஞ்சம் கூட பயப்படலாம சொல்றான், அப்பா என்னுடைய ஹரி தூணுலும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான் அப்படின்னு. கோபத்தின் உச்சத்திற்கு சென்று விடுகின்றான் ஹிரண்யகசிபு. நீ சொல்றல்ல தூணுல இருப்பான்னு, என்னுடைய அரண்மனையில எத்தனை தூண் இருக்கு, இங்க இருக்கானா பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இங்க நாம உன்னை கவனிக்கணும். ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்கிறாராம் ஹரி. ஏன்னா குழந்தை ஏதாவது ஒரு தூணை காண்பிச்சு இங்க இருக்கான்னு சொல்லிட்டாக்கா அங்க இருந்து வெளியே வரணும் இல்லையா, இல்லைன்னா குழந்தையோட பக்தி மேல நம்பிக்கை வராது இல்லையா யாருக்கும். அதனால ஒவ்வொரு தூண்லயும் நின்றுகிட்டு இருக்காராம் ஹரி. எந்த தூணை தட்டினாலும் வெளியே வரணும்ன்ற உண்மையான உறுதியோட நிற்கிறாராம் பக்தனுக்கு பிரசன்னமாக. அப்போ ரொம்ப உஷாரா இருக்காரு பாருங்க. ஹிரண்யகசிபுவை விட நரசிம்மர் தான் ரொம்ப கவனமா இருக்காரு பக்தனை விடவும். இப்போ கேட்கிறான், சரி நீ சொல்றல்ல கதாயுதத்தை காண்பிச்சு இதால தட்டி பாக்குறேன், இந்த தூண்ல இருக்காரான்னு பார்த்துடலாமேன்னு ரொம்ப நிச்சயமா சர்வ நிச்சயமா சொல்றானா பிரகலாதன். அப்பா கட்டாயம் இருப்பார் அப்படின்னு ஓங்கி தட்டானா கதாயத்துல. அப்ப என்னன்னா காலையும் கிடையாது இரவும் கிடையாது, அந்த நேரம் சாயங்கால வேலை. அவன் என்னன்னு வரம் கேட்டிருக்கான் பிரம்மா கிட்ட, தேவர்களாலும் மனிதர்களாலும் பறவைகளாலும் விலங்குகளாலும் எந்த ஆயுதத்தாலும் காலை வேலையிலோ இரவு வேலையிலோ எந்த நேரத்திலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது, அதிலும் எந்த லோகத்திலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. அப்ப எதன் மேல வச்சு அவனை வெட்ட முடியும் பாருங்க.
ஏன்னா பிராணிகள்னு சொன்னா அதற்கும் நகங்கள் உண்டல்லவா, கோரப்பற்கள் உண்டல்லவா. அதனால நரசிம்மமூர்த்தியோட உருவம் எப்படி இருந்ததாம், அண்டமே அதிர்ந்ததாம். மிக பிரம்மாண்டமான ஒரு பேரொலி கேட்டது. அவர் பாருங்க, தூண்ல இருந்து வெளியே வரும்பொழுது பிளந்துக்கிட்டு சிறிய உருவமாக இருந்தார். ஆனால் பிரம்மாண்டமாக வளர்ந்து விட்டார், வானை முற்ற அளவுக்கு. இவனுக்கு பாருங்க பயம் கிடையாது, ஆனால் அதிர்ச்சி உண்டாகி விட்டது இரண்யகசிபுவிற்கு. ஏன்னா குழந்தை சொல்லி உண்மையாகுமா ஒரு விஷயம்? உண்மையாகி விட்டது அல்லவா. இவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்த உடனே அவனுக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. அவன் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நிற்கின்றான். ஆனா அவரா பேரரவம் செய்கின்றார். சிங்கம் பிடரியை சிலித்துக் கொண்டு உருவம் அல்லவா, அப்படித்தானே இருந்தது நரசிம்ம முக்கிரமூர்த்தியினுடைய சுரூபம். தலை மாத்திரம் சிங்க உருவம், மீதி மனித உருவம். ஏன்னா இப்போ மனிதரும் கிடையாது, விலங்கும் கிடையாது, தேவரும் கிடையாது, காலையும் கிடையாது, இரவும் கிடையாது, மாலை வேலை, எந்த ஆயுதமும் கிடையாது. தன்னுடைய நகங்களாலே அவனுடைய வயிற்றை கிழித்து குடலை எடுத்து மாலையாக சுற்றி கொள்கின்றாராம். எவ்வளவு ஊக்கரம் இருக்க வேண்டும் பாருங்கள். இந்த நரசிம்மர் வெளிப்பட்டது வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி திதியிலே சுவாதி நட்சத்திரத்திலே இவர் அவதாரம் செய்தார். சரி, எத்தனை நேரம்? ஒரு நாழிகை 24 நிமிடங்கள் மட்டுமே இந்த அவதாரம் நிகழ்ந்ததாம். ஏன்னா அவ்வளவு ஷார்ட் பீரியட். அவனை வதைக்கணும், தேவர்களை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா தேவர்கள்லாம் டிமாண்ட் பண்றாங்க பிரம்மா கிட்ட, இவனுடைய கொட்டம் தாங்க முடியவில்லை அப்படின்னு. அப்பொழுது இவனை வதைக்க வேண்டும் அல்லவா. அதனால உக்ர சொரூபியாக வெளியே வருகின்றார். இரண்யகசிபுவை கொன்று விட்டார், தன்னுடைய மடியின் மீது கிடத்தி கொண்டு. ஏன்னா அது பூமி கிடையாது அல்லவா, இப்போ வானமும் கிடையாது. அவனை மடி மீது கிடத்தி கொண்டு தன்னுடைய கூரிய நகங்களால வயிற்றை கிழித்து அவனுடைய குடரை எடுத்து மாலையாக சுற்றி கொண்டார். அவருடைய உக்ரம் தனியவில்லையாம் அவனை கொன்று விட்ட பின்னாடி கூட. அப்போ பிரகலாதன் என்ன பண்றான், சுவாமி தாங்கள் சாந்தமாக வேண்டும் அப்படின்னு. ஆனா அவரா அவ்வளவு சுலபத்துல சாந்தமாகவில்லை. ரொம்பவும் உக்கிரமாக அவர் திரிந்து கொண்டிருந்தாராம். பக்கத்தில் போகவே அத்தனை பேரும் அச்சப்பட்டார்களாம், தேவர்கள் உட்பட. தேவர்கள் வேண்டாங்களாம் மகாலட்சுமி தாயாரிடம், அம்மா தாங்கள் சென்று பக்கத்தில் நின்றால் அவருடைய அந்த உக்கிரம் தனியும் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாலட்சுமி தாயாரானால் நிற்கின்றாளாம். ஆனால் அவளே பயந்து விடுகின்றாளாம் உக்கிரமான நரசிம்மமூர்த்தியை பார்த்தவுடன். ஆனா பிரகலாதனுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவன் என்ன பண்றான், என் பொருட்டு தானே மகாவிஷ்ணு இந்த அவதாரம் நிகழ்த்தினார் அப்படின்ற ஒரு பக்தி அவனுக்கு. அவன் என்ன பண்றான், சுவாமியினுடைய காலடியில விழுந்து வணங்குறான். சுவாமி தாங்கள் உக்கிரம் தணிந்து சாந்த சுரூபியாக விளங்க வேண்டும், எங்களை எல்லாம் தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சிறு பிள்ளையினுடைய அந்த பரிவுக்கு அவர் கட்டுப்படுகின்றார். உக்கிரமான நரசிம்மமூர்த்தி அவரு வரம் கொடுக்கின்றார் இந்த குழந்தைக்கு. அப்பா நீ பல்லாண்டு காலம் இந்த அரசாட்சியை நீ செலுத்த வேண்டும் அப்படின்னு இப்படி அவர் வரம் கொடுத்து விட்டார். நாம நினைக்கலாம் இந்த நரசிம்மமூர்த்தியினுடைய பிரபாவம் வெளிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை நாம இங்க இணைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆதிசங்கரர் ஆன்மீக உலகிலே மறுக்க முடியாத மறைக்க முடியாத அற்புதமான மகான். அவர் நிகழ்த்திய அற்புதங்களும் அதிசயங்களும் பல. அவர் நமக்கு 6 மதங்களை ஸ்தாபித்திருக்கின்றார். அவருக்கு 4 சீடர்கள், பத்மபாதர், சுரேஸ்வரர், அஸ்தாமலகர், தோடகர் என்று. இதிலே பத்மபாதர் நரசிம்மமூர்த்தியை அவருடைய உருவத்தை தியானம் செய்பவர், அவருடைய பக்தர். அவருக்கு ஆசை வந்து விட்டதாம், நாம நரசிம்மமூர்த்தியை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு. நரசிம்மருடைய மூல மந்திரம் அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் காட்டிற்கு சென்று தனிமையிலே அமர்ந்து விட்டார். எப்படியாவது நாம கண்மூடி உட்கார்ந்து தியானம் செய்து நரசிம்மமூர்த்தியினுடைய தரிசனத்தை பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு ஆவல். இவர் கண்களை மூடி நிஷ்டையில் இருக்கும் பொழுது ஒரு வேடன் வருகின்றான். அவன் என்ன கேட்கிறானா, சுவாமி எதற்காக தாங்கள் இப்படி அமர்ந்திருக்கின்றீர்கள் அப்படின்னு. இவரா சொல்றாரு, ஐயா மகாவிஷ்ணுனுடைய அவதாரம், ரொம்பவும் சிலாகிக்கப்பட்ட அவதாரம், அதை நான் பார்க்க வேண்டும் என்று நான் இங்கே கண்மூடி தவம் இருக்கின்றேன் அப்படின்னு. நீங்க சொல்றீங்க இல்லையா நரசிங்கமூர்த்தின்னு,
அது எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்கும்பொழுது, இவருக்கா இந்த வேடன் கிளம்பி போனா போதும், நம்மள தொந்தரவு செய்யறானே அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்றாராம். அப்பா அதுக்கு முகம் மாத்திரம் சிங்கமாக இருக்கும், உடல் எல்லாம் அதற்கு மனிதம் போல இருக்கும் அப்படின்னு வேடன் சொல்றானா, அப்படிப்பட்ட ஒரு விலங்கை நான் பார்த்ததே கிடையாது. வேண்டுமானால் நான் ஒரு சங்கல்பம் செய்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை நான் பார்த்தால் உங்களிடம் கட்டாயம் கூட்டிக் கொண்டு வருகின்றேன். இவருக்கா பத்மபாதருக்கு இவன் கிளம்பி போனா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்பா அப்படி உன் கைக்கு கிடைச்சதானா இங்க கொண்டு வா, இப்ப கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாராம். வேடம் பாருங்க, அந்த நிமிஷம் முதற்கொண்டு உறங்கவில்லை. வேறு எதை பற்றியும் சிந்தனை அவனுக்கு கிடையாது. அவன் என்ன பண்றான்னா, அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை நாங்க எங்கேயாவது பார்த்தாக்கா கட்டி கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட காட்டினுடைய இண்டு இடுக்கெல்லாம் தேடி பார்க்கின்றானாம். ஆனால் எங்கேயும் கிடைக்கவில்லையா. மாலை வேலை நெருங்குகின்றது. அவன் என்ன பண்றான், சொன்னபடி நம்மால கொண்டு வர முடியல இல்லையா இந்த நரசிங்கத்தை, நாம எதுக்கு உயிர் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு மலையின் மீது இருந்து கீழே விழுந்து உயிர் துறந்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டானா. அப்பொழுது கேட்டது ஒரு சிம்ம கர்ஜனை. கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தாக்கா பத்மபாதர் சொன்னார் இல்லையா, முகம் மாத்திரம் சிங்கமாக இருக்கும், மீதி மனித உடலாக இருக்கும். அப்படிப்பட்ட நரசிம்மம் நிற்கின்றதாம். விட்டா இது கிளம்பி போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றான் பாருங்க வேடன், காட்டு கொடிகளால அந்த நரசிங்கத்தை கட்டி போட்டு விட்டானாம். இப்பொழுது இழுத்து கொண்டு வருகின்றானாம் பத்மபாதர் முன்னாடி. சுவாமி கண்ணை திறந்து பாருங்க, நீங்க கேட்டீங்க இல்லையா நரசிங்கமூர்த்தின்னு காலையில உபாசனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, இங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பத்மபாதர் பார்க்கின்றாராம். ஆனால் அவருடைய கண்களுக்கு தென்படவில்லையாம். அப்போ இவர் கேட்கிறாரா, அப்பா என்னை ஏமாத்தாத அப்படின்னு. ஆனா அப்போ சிம்ம கர்ஜனை புரியறாராம், அண்டம் கிடுகிடுக்க நரசிங்கமூர்த்தி. அப்ப இவருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சாம் பத்மபாதருக்கு. காலையிலிருந்து நான் கண்ணை மூடி தியானத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், பல காலமா நான் உங்களை வேண்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய தரிசனம் கிடைக்கணும்னு. ஆனா எனது கண்களுக்கு உங்களுடைய உருவம் தென்படவில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது நரசிம்மமூர்த்தி சொல்கின்றாராம், அவனுடைய திடமான நம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வு, இதற்காக நான் கட்டுப்பட்டுதான் அவனிடம் இருக்கின்றேன் அப்படின்னு. ஆனால் இந்த வேடனுக்கு கிடைத்த தரிசனம் பத்மபாதருக்கு கிடைக்கவில்லை. பக்தி என்பதற்கு உண்மையான அர்த்தத்தை சொன்னவன் இந்த வேடன். ஏன்னா அர்ப்பணிப்பு உணர்வு, திடமான நம்பிக்கை, என்னுடைய பகவான் என்னை காப்பாற்றுவார் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தால் பக்தனுக்கான என்ன அதிசயத்தை நிகழ்த்துவார் அல்லவா பகவான். இப்படித்தான் நிகழ்ந்தது இந்த நரசிம்ம அவதாரம். இப்படி பக்த பிரகலாதனுக்காக எடுத்த அவதாரமாக இருந்தாலும் இந்த நரசிம்மமூர்த்தி நாம் தியானித்தால் நம்முடைய எதிரிகள் நிச்சயமாக வீழ்ந்து விடுவார்கள். தர்மத்தின் படியும் கடமையின்படி நாம் ஒழுகி இருந்தால் நம்முடைய பிரார்த்தனைகளை நிச்சயமாக கேட்பார் நரசிம்மமூர்த்தி. நாமும் இந்த அற்புதமான நரசிம்ம அவதாரத்தை வணங்கி நம்முடைய கோரிக்கைகளை வைப்போமாக. ஏன்னா பக்த பிரகலாதனுக்காக எடுத்த அவதாரமாக இருந்தாலும் தேவர்களை காத்து அசுரனை வதம் செய்த அற்புதமான அவதாரம் இந்த 4வது அவதாரமாக திகழக்கூடிய நரசிம்ம அவதாரம். மகாவிஷ்ணுவினுடைய இந்த நரசிம்மமூர்த்தி நாம் தியானம் செய்து நாம் நம்முடைய வரங்களை கோருவோமாக. மீண்டும் சந்திப்போம் அற்புதமான பதிவிலே, அடுத்த அவதாரத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.